அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீ கோரின் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடாய் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் போல் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நான் ஹாட் டாக் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்ச நாளிலேயே ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ அடுத்தது நம்ம ஃபிஷ் பாலை நான் அந்த க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபிஷ் பால் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணுன்னு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நாளையிலேயே ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக பொரிச்சிட்டு எடுத்துருங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஹார்டாகிடும். ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம தவ் அதாவது சோயா கேக் இருக்கு இல்லையா, அதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. லைட்டாக வச்சு வதக்கிட்டு திருப்பியும் நம்ம பரட்டி விட்டு உடஞ்சிராமல் பொறுமையாக நிதானமாக பரட்டி போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அது சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப முருவ விட்டுட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம மற்றெல்லாம் வதக்கிக்கலாம். நான் இடித்து பூண்டு இதில் 1-2 தட்டி போட்டிருக்கேன். இது கூட நம்ம காஞ்ச இறால் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் வேண்டாம். வெஜிடேரியனாக செய்யும்போது தேவையில்லை. நான்வெஜ் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக ஸ்லைஸாக நறுக்குன வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச சம்பால் சில்லியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதுக்கு கூட கடுகு கீரையை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதோட தண்டு வரைக்குமே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதையும் நீங்கள் 1-2 கொஞ்சம் அப்படியே வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கீரையை வதக்கிட வேண்டாம். ஏன்னா அதுவே இது கூட நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்க நல்லா வதங்கிடும். இது கூடவே இப்போ நம்ம தவுகேவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். தவுகேவையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இந்த காரெல்லாம் அதில் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கூடையும் நல்லா சாரும். நல்லா உப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதால் 1 ஸ்பூன் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப்பை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ், அடுத்து சில்லி சாஸ் வித் டொமேட்டோ நான் அதை சேர்த்துருக்கேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ஃப்ரெஷ் நூடுல்ஸுங்க. இது இங்கே மீ அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும், மலேசியா பொறுத்த வரைக்கும் இதை மீன் சொல்லுவாங்க. இது எல்லோ கலரில் இருக்கும், ஒயிட் கலர்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எல்லோ மீ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒயிட் கலரில் இருக்கிறது பட்டையாக இருக்கும். இதுவும் ஃப்ரெஷ் நூடுல்ஸ் தான். இது ஆக்சுவலி நான் பட்டையாக இருக்கும். இது பேர் இங்கே KWAY TEOW அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது தனித்தனியாகவும் நீங்கள் பண்ணலாம், இதுக்கு மாதிரி சேர்த்தும் பண்ணலாம். இது எப்படி வேணாலும் உங்களோட விருப்பம். எப்படி செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரொசீஜர் இது தான். நீங்கள் இதெல்லாம் உங்களோட விஷ், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை, இந்த சாஸ் இதெல்லாம் தான் கரெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் நீங்கள் உங்களோட விஷ் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா உப்பு எல்லாம் சேரணும். இது கூட நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனோட அடித்தாண்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம இது கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். பிறகு நம்ம இது வரைக்கும் பொரித்து வச்சுருந்த தவ்வு, ஹாட் டாக், ஃபிஷ் பால் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்னொன்று பிங்க் கலரில் இருக்கிறது கிராபோட ஃபிஷ் பால் மாதிரியே கிராபில் பண்ணியிருப்பாங்க. இது தான் கிராபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இதை பொரிச்சிக்கல, சும்மாவே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை பொரிக்காமல் இது கூட டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாலாம் நல்லா சேர்கிற அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா உப்பு காரம்லாம் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயோ உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே சில்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்கள் நம்ம நார்மல் மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது கூட நம்ம சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அது பண்ணிக்கோங்க.
இது ஃப்ரெஷ்ஷான நூடுல்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஆனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து விட்டு இதை மூடி வச்சு வேக வைங்க. உங்களுக்கு வெந்த மாதிரி தெரியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம முட்டையை வந்து இது கூட ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சமாக 2 முட்டையை நான் உடச்சிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2 முட்டையையும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு வெஜிடேரியனாக செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம மீ கோரனோட ரெசிபி பார்த்து செய்யுங்க. கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அந்த கடாயில் நம்ம கலக்கி வச்ச முட்டையை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா பெருசாக வரும். இல்லைன்னா 2 ஊற்றிக்கோங்க. நீங்கள் பாதி பாதியாக கூட ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றிக்கோங்க. எப்படி வேணாலும் உங்களோட சாய்ஸ் தான். இதை ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணிவிட்டு மீ கோரனில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக பாருங்கள், தண்ணிலாம் எதுவுமே இல்லை, நல்லா வெந்திருக்குது. ஸோ இந்த நல்லா வெந்திருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட திரும்பியும் மூடி வச்சு கிண்டி விடுங்க. ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிட்டிங்கன்னா குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. அது கடையில் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்காது. சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு எங்கேயும் தண்ணி சேர்க்கல, இதை பாயில் பண்ணலை, எதுவுமே செய்யலை. நம்ம இது கூட ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நம்ம முட்டையை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம முட்டையை வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட மீ கோரன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வெஜிடேரியனாக செய்கிற நீங்களாக இருந்தீங்கன்னா ஒன்லி தவ்கே கீரை மட்டும் யூஸ் பண்ணி செய்யுங்க. இது அப்பவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.